வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போல்லாம் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 274 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு முக்கியமான ஏரியா 276 அப்படின்றதையும் தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா 276 கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து அதுக்கு முன்னாடி நாள் லோ ஆன இந்த 272.60 அப்படின்ற அந்த சப்போர்ட் ஜோனை தொட்டிருக்கு. தொட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து நம்ம எதிர்பார்த்த அடுத்த டார்கெட் ஜோனான 270.20 அப்படின்ற இடத்த தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 272.60 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் கரெக்டாகி இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 270 பக்கமாக ப்ரைஸை தள்ளியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 270.20 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. நாங்கள் சொல்கிறதுலாம் என்னென்னா, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு மட்டும் கிடையாது, அது ஒரு ஜோன். அது தனிப்பட்ட ஒரு கோடு கிடையாது. அதுக்கு மேலே கீழே கொஞ்சம் பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. இந்த இடம் தான் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தோன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஓரளவு நெகட்டிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து 272க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காமல் இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்து இறுதியாக பாருங்கள் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. 268.9 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி துல்லியமாக நம்ம எதிர்பார்த்த எல்லா ஜோன்லேயும் டார்கெட்லேயும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் பாசிட்டிவாக ரிப்போர்ட் இருந்திருந்தால் 272 இந்த இடம் ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது தெளிவாக தெரியுது. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நாள் லோ எடுத்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக 272.60 மாறி இருக்குது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது, அது என்ன இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறது கிடையாது. ஆனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டோடைய ரியாக்ஷன் என்ன, மார்க்கெட்டெல்லாம் அதை எப்படி எடுத்திருக்குன்றதை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ரிப்போர்ட் பாசிட்டிவாக இருந்திருந்தது அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் போயிருக்கும். ஆனால் அது போகலை. அப்படின்னா என்னென்னா, இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நெகட்டிவாக மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக செல்லிங்க்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். சரி, ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கூட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு. லோ மட்டும் க்ரியேட் பண்ணல, லோவுக்கு பக்கமாகவே க்ளோசிங் வந்திருக்குது. மார்க்கெட் மறுபடியும் செல்லர்ஸ் டாமினேட்டட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம குட்விலோட முழு சார்ட்டிங் டூலை வச்சு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது இப்போ பார்க்குறது குட்விலோட முழு சார்ட்டிங் டூல். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே குட்வில் கேண்டில் ஸ்டிக் தான். ஆனால் இதில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனப்பவே மார்க்கெட் ஒரு பிரேக் டவுனுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி செல்லிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லோ வர வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் இண்டிகேஷனில் தான் இருந்திருக்கு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தோன்னா ஓரளவு நமக்கு இண்டிகேஷன் கொடுத்தது. இந்த 272 அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். எப்போவுமே நாங்கள் பல முறை சொல்கிறது தான், சார்ட்டிங் டூல் குட்விலோட சார்ட்டிங் டூலில் ஒரு இண்டிகேஷன் வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. இந்த இடத்துல ப்ளூ கலரில் கொடுத்த காரணம் என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப இந்த இடத்த கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த 272 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜோன் ஆச்சு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இந்த 272 பிரேக் பண்ணுற சமயத்தில் மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கும். ஆனால் நம்ம விதிப்படி மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் எந்த பையிங் இண்டிகேஷன் கொடுத்தாலும் பல முறை யோசித்து தான் முடிவெடுக்கணுமே தவிர அப்படியே நம்ம முடிவெடுக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் மறுபடியும் மார்க்கெட் கீழே சரிவை சந்தித்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 268 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம போய் பார்ப்போம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். ஏன்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இப்போ ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால
இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதே கான்ட்ராக்டில் ஜனவரி மாதம், கீழே டேட்டும் டைமும் தெரியும் பாருங்கள், ஜனவரி மாதம் நடந்தது. எப்படி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இதே இடத்துலேருந்து தான் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் தெரியணும். இப்போ அடுத்தடுத்த மார்க்கெட் ட்ரெண்டில் டவுனில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அடுத்தடுத்த ஜோன்லாம் தெரியணும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை உங்களுக்கு காமிக்கிறோம். 262 அப்படின்ற இந்த ஜோனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருந்த ஜோன் 256. இந்த 256 தான் பல முறை சப்போர்ட் எடுத்து திருப்பி 252 இன்னொரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் இந்த 262 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் போன ஜோன் தான் இந்த 272 எல்லாமே. இப்போ ப்ரைஸ் நம்ம சரிவு சந்திச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். இந்த 266, 62 இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மார்க்கெட் மறுபடியும் தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. எதனால் 276 இருந்து மார்க்கெட் கீழே விழுந்த உடனே 276 பிரேக் பண்ணோன்னே ஏன் கீழே விழுந்ததுன்னா அது காரணமும் இதுதான். ஜனவரி 28ஆம் தேதி நீங்கள் பார்த்து 28, 29 பார்த்திங்கன்னா இந்த 276 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக எடுத்து தான் மார்க்கெட் முழுமையாக மேலே போச்சு. இந்த கான்ட்ராக்ட் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா 276, இந்த 276 அடிப்படையான சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போயிருக்கு. பல முறை மார்க்கெட் கீழே வந்தாலும் மறுபடியும் இந்த ஏரியாவில் பாருங்கள், February 11ஆம் தேதி 276 சப்போர்ட்டாக வச்சு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் 276 ஒரு முக்கியமான இடம். அதனால் அதை இப்போவே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம். அடுத்த டார்கெட் இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 268க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு இந்த ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து ட்ரெண்டு டவுனாக இருந்ததுன்னா இந்த ஜோன்லாம் எப்படி மார்க் பண்ணேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ட்டை எடுத்து வச்சு தான் நம்ம இந்த டார்கெட் ஜோன்ஸை மார்க் பண்ணுறது. சும்மா கம்ப்யூட்டர் போடுற டார்கெட் ஜோன் இது கிடையாது. பழைய சார்ட்டை எடுத்து வச்சு மேனுவலாக போடுறதுனால தான் நம்மளுடைய டார்கெட் ஜோன் ரொம்ப அக்யூரேட்டாக ரீச் ஆகுது. அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது 261, 60 இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 256, 252 போன்ற டார்கெட் ஜோனை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் நம்ம கவனமாக செலுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமான இடம் 276. அதை இப்போவே நாங்கள் சொல்லிட்டோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.